நீங்களும் தேங்காய் எடுத்து உருட்டுங்க, மழை நின்றும் அப்படின்னு. ஒரு கட்சியை பார்த்தா, ஒரு கட்சியில் வந்து இப்போ செல்லூர் ராஜு அதிமுக எடுத்தால் கோமாளி மாதிரி தெரியும், திமுக எடுத்தால் சில பேர் கோமாளி மாதிரி தெரியும். ஒரு கட்சியே கோமாளி வெற்றி கழகமாக இருக்குது. அண்ணன் நேற்று தேவேந்திர குல வேளாளர் மக்கள் பட்டியல் வெளியேற்றன்னு சொல்லிட்டு ஒரு மாநாட்டில் 14 நிமிஷம் பேசியிருந்தார். அந்த 14 நிமிஷமே டிவிக்கேன்னு தான் பேசியிருக்காரு. மொத்த பேருமே டிவிக்கேன்னு தான் சொல்றானுங்க. அந்த மாநாடு எதுக்கு போட்டாங்கிறதே எல்லாரும் மறந்துட்டானுங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கொள்கை விளக்கு பொதுக்கூட்டத்துல தேங்காவை எடுத்து உருட்டுறோமா. எதுக்கியா தேங்காவை எடுத்து உருட்டணும்? அது சேலம் விவசாயிகளுடைய நம்பிக்கை, அவங்க நம்பிக்கையின் அடிப்படையில் செய்தது. இப்ப கோயில் இருக்கு, மசூதி இருக்கு, எல்லா ஊர்லயும் இருக்கு. நம்ம போறோம், சாமி கும்பிடுறோம், பூஜை பண்றோம். எதனால பண்றோம்? யாராச்சும் கடவுளை பார்த்துருக்கோமா? எல்லாம் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில செய்யறது தான். அப்புறம் என்ன சொல்றாரு, அதிமுகவை எடுத்துக்கிட்டா செல்லூர் ராஜுன்னு சொல்லி ஒரு கோமாளி இருக்காரு, இங்க தாவேக்காவை எடுத்துக்கிட்டா மொத்த கட்சியுமே கோமாளி கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நாங்களா கோமாளி? உங்க அண்ணன் தாயா கோமாளி. இன்னைக்கு கூட மாடு மேய்க்கிறேன்னு சொல்லி ஒரு ஷூட்டிங் எடுத்துருக்காரு பாரு. சும்மா கிடக்குற மாட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து கட்டி போட்டு மாநாடு நடத்துறாரு பாரு. 15 வருஷமா கட்சி நடத்துறீங்களே, ஒரு கவுன்சிலர் சீட்டா ஜெயிச்சிங்களாயா? நீங்க தாயா கோமாளி. அப்புறம் என்ன சொல்றாரு, கட்சியில உள்ள ஒருத்தனுக்கும் கொள்கையும் தெரியாதான், கோட்பாடும் தெரியாதான். எங்களுடைய கொள்கை மதசார்பற்ற சமூக நீதி கொள்கை, கோட்பாடு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். வேற என்ன தெரியணும் உனக்கு? அப்புறம் என்ன சொன்னாரு, 50 வயசுல 250 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்ததை பெருமையா பேசுறாங்களாம். அது பெருமைதாயா? உங்க அண்ணன் இப்ப கூட 1 கோடி ரூபாய் சம்பளத்துக்கு விக்னேஸ்வரன் படத்துல போய் நடிச்சிட்டு வந்தாரு, அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே? அப்புறம் என்ன சொன்னாரு, இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியலுக்கு வந்தாங்களாம். வருமானம், தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியலுக்கு வந்தாங்களாம். இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீ, உங்க அண்ணன், அதுக்கப்புறம் வந்து இந்த சாட்டை, நீங்கள என்ன வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க? இப்ப என்ன வாழ்க்கை வாழ்றீங்க? ஈசிஆர்ல பங்களா, ரேஞ்ச் ரோவர் காரு, இதெல்லாம் எப்படி வந்துச்சு? இந்த மக்களை வச்சு வாங்கினது தானே. என்ன இந்த மக்கள் எல்லாம் பார்த்தா என்ன முட்டா பையன் மாதிரி தெரியுதா? அடுத்து ஒண்ணு சொன்னாரு, 500 கோடி ரூபாய் எங்க கிட்ட பேரம் பேசுனாங்க கூட்டணிக்கு வர சொல்லி, நாங்க அது வேணான்னு சொல்லிட்டு தனியா நிக்கிறோம் அப்படின்னு. அது உங்க அண்ணனுக்கும் தெரியும், கூட்டணிக்கு போனா ஒருத்தன் ஓட்டு போட மாட்டாங்கிறது. அதனாலதான் தனியா நிக்கிறோம்னு சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க. நேரடி கூட்டணிக்கு நீங்க இன்னும் போகலனாலும் மறைமுக கூட்டணி வச்சுதானே இருக்கீங்க. ஒரு சாம்பிள் சொல்லவா? கடைசி பாராளுமன்ற எலெக்ஷன்ல ராமநாதபுரம் தொகுதியில என்ன நடந்துச்சு? ஓபிஎஸ் அவர்கள் அங்க வேட்பாளர் நின்றாரு அப்படிங்கிறதுக்காக ராமநாதபுரம் தொகுதிக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு டம்மி வேட்பாளரை சென்னையில இருந்து எடுத்துட்டு வந்து போட்டீங்களா இல்லையா? இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்து ஒண்ணு சொன்னாரு, நல்லா டான்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாம் ஓட்டு போடக்கூடாதான். 2008 உங்க அண்ணன் விஜயலட்சுமி கூட கூத்தடிச்சுட்டு இருந்தப்ப அப்பவே ராமேஸ்வரத்துல இலங்கை தமிழருக்காக போராட்டம் நடத்தியவர் எங்க தளபதி. அடுத்து ஒண்ணு சொன்னாரு, அதிமுக திமுக தான் உங்களுக்கு வந்து எதிரியாம், தாவேகா வந்து உதிரி கட்சியாம். அப்புறம் எதுக்கு சார் நீங்க மேடைக்கு மேடை தாவேக்காவை பத்தி பேசிய கதறி அழுகுறீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கட்சியே கிடையாது, ஒரு அரசியல் புரோக்கர் அமைப்பு, அவ்வளவுதான்.